அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்கியாதிபதியை எப்படி கண்டுபிடிப்பது. நான் அந்த விஷயத்தை சொன்னோன்னே பாருங்கள், இப்போ நான் அந்த தலைப்பை எழுதும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இது என்ன சார் பெரிய ஆச்சரியம், பாக்கியாதிபதியை கூட எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாத்தேன் உங்களுக்கு தெரியும். பாக்கியாதிபதி ரெண்டு வகைப்படும். ரெண்டு வகையான பாக்கியாதிபதி இருக்காங்க. அதாவது ஒன்று லக்கணத்தில் இருந்து 9ஆம் இடம் அதிபர். இவர் உங்களுக்கு தெரியும், இவர் முதல் பாக்கியாதிபதி. ரெண்டாவது பாக்கியாதிபதி சந்திரனிலிருந்து, அதாவது ராசியிலிருந்து 9ஆம் இடத்தின் அதிபதி. இவர் ரெண்டாவது பாக்கியாதிபதி. இப்போ இதில் யார் வலிமையானவனாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் முதன்மையான பாக்கியாதிபதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறணும். அதாவது லக்கணத்திலிருந்து 9ஆம் இடத்தினுடைய அதிபதி பலம் பெற்று இருக்கிறாரா, அல்லது சந்திர லக்கணத்திலிருந்து 9ஆம் இடத்தினுடைய அதிபதி பலம் பெற்று இருக்கிறாரா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா, யார் வலிமையானவர்களோ அவர்களுடைய திசை புத்தியில் அவர்களுக்கு நன்மை வரும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சந்திர லக்கணத்திற்கு 9ஆம் அதிபதியை பார்க்காம லக்கணத்துக்கு இருந்து 9வது இடத்தினுடைய அதிபதியை பார்த்தீங்க அப்படின்னா யோகம் பூரா இங்கே தான் இருக்கும், இங்கே இருக்காது. அப்போ ரெண்டையுமே நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அதுக்கு வாங்க இப்போ பாருங்கள், ஒரு உதாரண ஜாதகம். அதாவது லக்கணத்திலிருந்து 9ஆம் அதிபதிக்கு பாக்கியாதிபதி எப்படி இருக்காருன்றதை பார்க்குறதுக்கு இது ஒரு காரணம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படி போட்டுக்குங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், லக்கணத்திலேருந்து சிம்ம லக்கணத்துக்கு 9வது அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் 6ல் இருப்பது நன்மை. அந்த 6ல் இருந்து செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது. அப்போ நீங்கள் இதை போட்டுங்க, லக்கணத்திலிருந்து 9ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம். ஓகேவா? இப்போ ராசியிலிருந்து 9ஆம் அதிபதியை பார்க்கணும். ராசி எங்கே இருக்குது? மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இருந்து 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9ஆம் அதிபதி சனியாக வந்து அந்த சனி இங்கே பகை வீட்டிலே இருக்கிறது. அப்போ இந்த சந்திர லக்கணத்துக்கு, அதாவது ராசிக்கு 9ஆம் அதிபதி சனி பகை வீட்டிலே அமர்ந்திருப்பதால் இங்கே அதிக வலு உடைய ஜாதகம் எது அப்படின்னா, லக்கணத்திலிருந்து 9ஆம் அதிபதி செவ்வாய் தான் வலிமையாக இருக்கிறார். அவருடைய திசையில், அவருடைய புத்தியில் மிகச்சிறந்த யோகம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு ஜாதகத்தை பார்ப்போம். இப்போ லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ பாருங்கள், லக்கணத்திலிருந்து 9ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பு. இருந்தாலும் இங்கே பகை என்ற அந்தஸ்தை பெறுகிறார். அப்போ
லக்கணத்திலிருந்து பார்க்கும்போது 9ஆம் அதிபதி வலு குறைந்திருக்கிறார். சரி, ராசியிலிருந்து பார்ப்போம். ரிஷப ராசி 1 2 3 4 5 6 7 8 8 9 9க்குரிய யார்? சனி. சனியை பார்க்கும்போது சனி இங்கே உச்சம். அப்போ இந்த கற்பனையான ஒரு ஜாதகம் தான் இது. இந்த ராசிக்கு லக்கணத்திலிருந்து 9ஆம் அதிபதி வலு இழந்திருக்கிறார். ராசியிலிருந்து 9ஆம் அதிபதி சனி உச்சமாக இருக்கிறார். ஆக இங்கு லக்கணம் வலு இழந்திருக்கு, ராசியிலிருந்து 9ஆம் அதிபதி இது இருக்குது. அப்போ நீங்கள் சனி சுபத்தன்மையாக இருக்கிறது. சனி திசையில் சனி புத்தியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாபெரும் யோகம் அமையும் அப்படின்னு அர்த்தம். இதுதேங்க பாக்கியாதிபதியை கண்டறிவது. பாக்கியாதிபதி நன்றாக இருந்தால் இந்த இடம் என்ன இடம் தெரியுமா? பாக்கியாதிபதியினுடைய இடம் நம்ம முன்னோர்கள் செய்த சேர்த்து வைத்த புண்ணியம் பூரா டெபாசிட் ஆகக்கூடிய இடம். 9ஆம் அதிபதி மட்டும் நீச்சமோ 6 8 12லையோ மறைஞ்சிட்டா நம்ம முன்னோர்கள் ஒரு புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கல அப்படின்னு அர்த்தம். நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் பூரா இங்கே இருக்கும். ரொம்ப முக்கியமான இடம் திரிகோணத்தில் 1 5 9ல் முக்கியமான இடம் 9. கேந்திரத்தில் 1 4 7 10ல் முக்கியமான இடம் 10. இந்த ரெண்டுமே சேர்றதே தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் இதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்துருந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொட்டாலோ அல்லது 9ஆம் அதிபதி 10லையும் 10க்குரிய 9லையும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ மிகப்பெரிய ராஜயோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் இதெல்லாம் அமைஞ்சிச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு எல்லாமே தேடி வரும். என்ன தேடி வரும்? செல்வம், புகழ், பேர், வசதி, தோப்பு, துறவு, வீடு, வாசல், தங்கம், வெள்ளி, ஆபரணம் எல்லாமே சேர்ந்து வரும். தேடி வரக்கூடியது 9 10. அப்போ கோணத்தில் திரிகோணத்தில் மிக வலிமையானது 10ஆம் இடம், கேந்திரத்தில் மிக வலிமையானது 9ஆம் இடம். அப்போ இருக்கிறதுலே எது அதிகமான இடம்? 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல நம்ம முன்னோர்கள் நிறைய புண்ணியங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த 9ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருப்பார். இதை வச்சே அதனால் உங்களுடைய 9ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும். நான் ஒரு ஜாதகத்தை பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 9 பார்ப்பேன், அதுக்கடுத்து 5 பார்ப்பேன், அதுக்கடுத்து லக்னாதிபதியை பார்ப்பேன். இந்த 3 நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குட், வெரி குட் கூட போடலாம். ஏன்னா அந்தளவுக்கு இருக்கக்கூடியது. இந்த 3 அமைஞ்சாலே அவர் யோகம் நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பாக்கியாதிபதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு சின்ன வீடியோ போட்டோம். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தயவுசெய்து இந்த எனக்கு லக்கணம் இது, எனக்கு ராசி இது, 3ஆம் இடத்துல இது இருக்குது, 4ஆம் இடத்துல அது இருக்குன்னு போடாதீங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்க்காமல் எதையுமே சொல்ல முடியாது. அதனால் தயவுசெய்து போட வேண்டாம். இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்றத போடுங்க. ஏற்கனவே தெரியும் அப்படின்னாலும் போடுங்க. இல்லை ஏற்கனவே எனக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலும் போடுங்க. அது நம்ம சேனலை வளர்க்குறதுக்கு எங்களுக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.